Reliance Matriculation Higher Secondary School, first time examination 8th standard students, subject science subject going on. ஸோ வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ஸான 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா மைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதையே படிக்கலாம். சரிங்களா? ஸோ கிரேட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸுக்கு போகாமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோமில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம்ஸ். அதாவது எந்த சிஸ்டம் யூனிட் சிஸ்டத்தை பிரிட்டிஷ் சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எஃபிஎஸ். ஸோ மென்ஷன் இஸ் சி ஆப்ஷன் எஃபிஎஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம்ஸ் வந்து சொல்கிறாங்க. யூனிட்டில் இருக்கிற சிஸ்டத்தை பேர் என்ன? பிரிட்டிஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எ டேஷ் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன குவான்டிட்டியாக இருக்கும்? பேஸ் குவான்டிட்டியாக இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எ பேஸ் குவான்டிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ். எஸ்ஐ யூனிட்டோட டெம்பரேச்சர் நம்ம எப்படி சொல்லுவோம்? கெல்வின். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கெல்வின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின், த லிக்விட் மெட்டல் யூஸ் இன் த தெர்மோமீட்டர்ஸ். ஸோ லிக்விட் மெட்டல் இருக்குங்களா, அதில் தெர்மோமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? காப்பரா, மெர்க்குரியா, சில்வரா, கோல்டா? மெர்க்குரி. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் இஸ் பி ஆப்ஷன்ஸ், மெர்க்குரி. ஸோ தெர்மோமீட்டர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற லிக்விட் மெட்டல் வந்துட்டு மெர்க்குரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த்து கொஷின், இந்த பிக்சர் சிம்பிள் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. ஃபார் வாட்டர் கிவன் பை த ஆல்கெமிஸ்ட் வாஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்கெமிஸ்ட் ஒர்க் அல்கெமிஸ்ட் வாட்ஸ் ஃபார் என்னன்னா எந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ஏ ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? சாரி, சி ஆப்ஷன். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்துட்டு ஏ ஆப்ஷனு. ஸோ அதோட மாதிரி என்ட்ரெல்லாம் மார்க் பண்ணிக்கிறது தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி ஆப்ஷன்ஸில் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எலமெண்ட் நேம் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் பிளானட். எது? மெர்க்குரி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் நேம் நாட் டிரைவ்டு ஃப்ரம் பிளானட். ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட் நெப்டூனியம், யுரேனியம் எல்லாமே நம்ம வந்துட்டு பிளான் சிஸ்டத்தில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? சூரியக்கோள்கள் இருக்கும். பட் ஆனால் மெர்க்குரி இருக்கா? இல்லை. ஸோ இப்போ என்ன கரெக்டான ஆப்ஷன்? ஸோ ஆப்ஷன் டி வந்து மெர்க்குரி. செவன்த்து ஒன்று, சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி நம்ம எப்படி சிம்பிள் பண்ணுவோம்? ஹெச்ஜி. ஸோ திஸ் மார்க்கெட் ஒன் பி ஆப்ஷன் ஹெச்ஜி. மைக்ரோ ஆர்கானிசம் மெஷர்மெண்ட்டுன்னு பாருங்கள். மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரான். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் மைக்ரான் அங்கேயே ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மெஷர்டு பை மைக்ரான். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மைக்ரான். ஷோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக். ஸோ எது வந்து லிவிங்லேயும் இருக்கும், நான் லிவிங்லேயும் இருக்கும். அதாவது லிவிங்கில் லைவாக இருக்கிறது உயிருள்ள பொருள், நான் லிவிங்கில் உயிரற்ற பொருட்கள். இது 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது வைரஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வைரஸ். ஆப்ஷன் என்ன ஆப்ஷனு? பி ஆப்ஷன் வைரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். 10th கொஷின், டேஸ் இஸ் எ ப்ரோகேரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க? வைரஸில் தான் மேக்ஸிமம் இருக்குது. 11th ஒன், பேஸ்ட் ஆன் ஷேப் த பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் இன்டு டேஸ் டைப்ஸ் ஆஃப். 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மிஸ் நான் கிளாஸ்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா செல்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 4 டைப் ஆஃப் சேஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் 4. ஓகேங்களா? 12th question, a form of a non-metal which has high quantities. என்ன சொன்னால் கார்பன் நல்லா வச்சுக்கோங்க. ஹை குவான்டிட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னது? கார்பன். ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் வச்சஸ் ஹையாக இருக்கிறது கார்பனில் தான் ரொம்ப ஹையாக இருக்குது. 13 ஒன்று, த ப்ராப்பர்ட்டி விச் அலோஸ் த மெட்டல்ஸ் டு பி ஹேமர்டு இன்டு த ஷீட். என்ன ஷீட்டில் பார்த்துக்கோங்க? மெலாபிலிட்டின்னு ஒரு ஷீட். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ப்ராப்பர்ட்டியை மெட்டல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, மெலாபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ 14th ஒன், த நான் மெட்டல் விச் கண்டென்ட் எலக்ட்ரிக் கரண்ட். என்ன கண்டென்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு? நான் மெட்டல். எது நான் மெட்டலில் கண்டென்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குன்னா கார்பன் தான் நான் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டில் எதுனா கார்பன். ஓகேங்களா? ஓகே. 15th ஒன்று, பென்சில்ஸ் லெட் கண்டெயின். பென்சில்ஸ்னு என்ன கிராஃபைட். ஸோ பென்சில் இருக்குங்களா, அதில் என்ன வந்துட்டு கண்டென்ட்டாக இருக்குது? கிராஃபைட். அந்த எழுதுறீங்களா பிளாக் கலரில் இருக்குல்ல, ஸோ தான் பென்சில்ஸ் லெட்டு வந்துட்டு லெட்டில் இருக்க என்ன கண்டெயின் பண்ணுறாங்க? கிராஃபைட். ஓகேங்களா?
15,000 ஓவர். ஸோ ரோமன் லெட்டர் 2ல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். இந்த கோல்ட்னஸ் ஆஃப் ஹாட்னஸ், கோல்டாகவும் இருக்குது ஹாட்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று. ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் பை டெம்பரேச்சர். நம்ம கோல்டாக இருக்குது ஹாட்டாக இருக்குது என்னத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா டெம்பரேச்சர். இவனுக்கு ஹை டெம்பரேச்சர் இருந்தால் காய்ச்சல், இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோல்டு டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் -, டிகிரிலெல்லாம் போனால் கோல்ட்னஸ். ஓகேங்களா, ஸோ த டெம்பரேச்சர்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் அம்மீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க? அம்மீட்டர். என்னது? அம்மீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Ammeter is used to measure electric current. The symbol of tungsten is என்ன சொல்லுவாங்க? அந்த சிம்பிள் டங்ஸ்டனோட சிம்பிள் வந்துட்டு W. Fourth one, the melting point of most metal is dash than non-metal. எந்த மெட்டல் வந்து மெல்டிங் பாயிண்டில் மெட்டல் விட நான் மெட்டலோட ஹையர் தென்னாக இருக்குன்றது ஹையர் தென் த நான் மெட்டல்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹையர்னு மட்டும் மார்க் அவுட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப். மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்பில் மேலே தான் பார்க்க முடியும். கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும். சிக்ஸ்த் ஒன்று, bacteria which has a flagellum at one end of the classified is the monotrichous. first flagellum fresher one end of the classified என்ன சொல்கிறாங்க? monotrichous. ஓகேம்மா, thank you 100% here.